வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். தமிழகத்தில் திமுகவின் கட்சியை முடக்க மிக தீவிரமான திட்டத்தை தீட்டி வருகிறதா பாஜக. என்ன அப்படின்னா, திமுகவுடைய கட்சியே இனிமேல் ஜென்மத்திலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில விதமான கேவலமான நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா செய்வதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக நமக்கு இப்போ ஒரு தகவல் ஒன்று கிடைக்க பெற்றிருக்கிறது. அதற்கான காரணம் என்ன என்பதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம தெள்ளத்தெளிவாக அலசி ஆராய போகிறோம். ஓகேங்களா? குறிப்பா திமுக அப்படின்ற ஒரு பார்ட்டி ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு பார்ட்டி. ஓகேங்களா? திமுக என்பது மிக முக்கியமான ஒரு கட்சி. திராவிடத்தை தன்னைத்தானே ஈர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி. சங்கி பரிவார் அமைப்புகளுக்கு எதிரான கட்சி. இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவின் கட்சியை டோட்டலாக பார்த்தீங்கன்னா முடக்க பாரதிய ஜனதா கட்சியினர் அதிரும் புதிரும் பிளான்களை போட்டுக் கொண்டிருப்பதாக தகவல்கள் என்பது ஒருபுறம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே திமுகவின் மிக முக்கியமான நிறைய விதமான விஷயங்கள் சிக்கி இருக்கு. ஸோ அதனால அவ்வளவு சீக்கிரமா பார்த்தீங்கன்னா பாஜகவை அப்படி சொல்றது எதிர்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பர்ஃபார்மன்ஸுமே இவங்க கிட்ட இருக்குதுன்றதுனால கண்டிப்பா திமுக சிக்கதான போறாங்க. திமுகவுடைய கதையையே முடிக்கிறதுக்கு எல்லா விதமான அஸ்திரத்தையும் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே செதுக்குவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தகவல்கள் அப்படின்றதும் ஒரு புறம் வெளியாகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, திமுகவின் கட்சியை முடக்க பிஜேபியினர் திருட்டுத்தனமான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில விதமான தகவல்கள் என்பது வெளியாகிக்கிட்டு இருக்கு. உண்மையிலும் உண்மைதான். ஓகேங்களா? அதை மறுப்பதற்கு கிடையாது. திமுகவின் கட்சியை டோட்டலாக முடக்க துடைத்து எறிய அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் தன்னந்தனியாக பிஜேபின்ற ஒரு கட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிஜேபின்ற ஒரு கட்சியை இங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்ததே இதே திமுக தான். அதே திமுக தான் பிஜேபியை இப்போ துரத்தி அடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ், டெஃபினெட்லி சொல்றேன். 100% பார்த்தீங்கன்னா பிஜேபி என்னும் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தீங்கன்னா முடித்து கட்ட தீர்த்து கட்டவே எல்லா விதமான பிளான்களையும் போட்டு வைத்திருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. ஸோ அப்போ திமுகவின் கதையை முடக்க என்னவெல்லாம் பிளான்களை செய்ய போகிறார்கள், எப்பேற்பட்ட பிளான்களை எல்லாம் செய்ய போகிறார்கள் என்பது எல்லாமே நம்ம தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு சூழல்கள்லையே நம்ம பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. ஸோ நடக்க போகின்ற ஒரு விதமான விஷயங்களும் எப்பேற்பட்டதாக இருக்க போகிறது, எந்த மாதிரியாக இருக்க போகிறது அப்படின்றத நம்ம கம்பல்சரி பார்க்கணும். ஏன்னா திமுக என்ற ஒரு கட்சி